நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான சிக்கன் நூடுல்ஸ் சூப்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் சொல்லலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். கோல்டாக இருக்கட்டும், இந்த வின்டர் சீசனில் இது மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லது கூட. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். இதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். சின்னதாக ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. போன்லெஸ் சிக்கனாக இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிக்கன் வந்து நல்லா ரோஸ்டான மாதிரி வரும். இதுலேயே வந்து முக்கால்வாசி குக் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், போன்லெஸ் எடுத்திங்கன்னா அந்த சூப் கலர் ரொம்ப நல்லது கூட. இப்போ ரெட் சில்லி பவுடர், பப்ரிக்கா பவுடர், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், மஞ்சள் தூள். பப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், பட் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பீஸா சீசனிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கணும். அந்த சிக்கன் இருக்கிற அந்த தண்ணியிலேயே வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிடும். நீங்கள் பெருசாக வாங்கினீங்க அப்படின்னா சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ 5 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுக்கிறோம். இப்போது அந்த தண்ணி இன்னும் இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா திரும்ப மூடி வச்சு நம்ம குக் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. சிக்கன் வெந்துருச்சுனாவே நமக்கு நூடுல்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது வெங்காயம் 1 இல்லைன்னா 2 போட்டுக்கலாம், பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் கேப்சிகம், உப்பு தேவையான அளவு, இதுக்கு தேவையான மசாலா நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் மிளகுத்தூள், பெப்ரிக்கா பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இதையும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும். இதில் வந்து தக்காளி எல்லாம் போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம சாஸ் போட போகிறோம். நல்லா மீடியம் டு ஹையில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படிங்கும்போது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும். இது வந்து சொல்லப்போனால் சிம்பிளான சிக்கன் நூடுல்ஸ் ப்ராத்துன்னு சொல்லலாம். இப்போது க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் போட்டுட்டு எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இப்போது டாப் ராமன் நூடுல்ஸ் மசாலா வந்து போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நான் 3 பேக்கெட் போடுறேன். நீங்கள் மேகி எடுத்திங்கன்னா மேகி போடலாம். பட் ஆனால் என்ன அப்படின்னா டாப் ராமன் வந்து நூடுல்ஸ் சூப்புக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவர் எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்கும். இப்போது 4 பேக்கெட் நூடுல்ஸ் போகிறேன். அதுக்கு 4 கப் வாட்டர். 1 கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 250 ml. அதனால் 4 கப் தண்ணி ஊற்றணும். இது ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சூப். இதை நம்ம கொதிக்க விடணும். இது கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த கொதிக்கும் போதே நம்ம மசாலா எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போடலாம். கிட்டத்தட்ட நான் 3 பேக்கெட் போட்டிருக்கேன். மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இதில் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் தேவை கிடையாது. இதே வந்து நல்ல திக்னஸோடு இருக்கும் நூடுல்ஸே. அதனால் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு மாற்றி விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் அதை போட வேணாம். நீங்கள் சூப் தண்ணியாக இருக்கணுமா, கொஞ்சம் திக்காக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 4 பேக்கெட் நூடுல்ஸ் நான் சொன்ன மாதிரி டாப் ராமன் போடுறேன். நீங்கள் ப்ளைன் மசாலா நூடுல்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். எல்லா ஃப்ளேவருமே இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நம்ம ஃப்ளேவர் ஆட் பண்ணக்கூடாது. இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா வெந்துடும். கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இல்லைனா கூட நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா அதை கூட போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே ஒரு 2 எக்கை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நூடுல்ஸ் சாப்பிடும்போது நம்ம எக்கோட சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும்.
இதுக்கு மேலே நீங்கள் ஸ்பைஸியாக ஏதாவது வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறையா யூனிக்கான ரெசிபீஸ் வேணுன்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு என்னோடய சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1800 ரெசிபீஸ் வந்து போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் இருக்கும். எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் ப்ளஸ் வீடியோஸோட. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.